வணக்கம். டிஜே இன்டீரியர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் இளம்பிள்ளை. சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். வுட்டன் டைப்பில் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோசர்லாம் வச்சு வுட்டன் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் செக்ஷன் டைப்பு பார்த்துட்ருக்கோம். இப்போ அட்வான்ஸாக வந்து வுட்டன் டைப் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வுட்டன் டைப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க உள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நாங்கள் எந்த கம்பெனியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வேஸு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க இதுதான் சாஃப்ட் க்ளோசர். பாருங்க இங்க இருக்கு பாருங்க. இதுதான் சாஃப்ட் க்ளோசரு. இங்க பாருங்க. இது நீங்க வந்து ஃபுல்லா சாத்தணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? மேல வந்து தட்டுப்பலகை வந்து பாருங்க நாங்களே அடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கிளாம்ப்லாம் எதுவும் வைக்க மாட்டோம். ஏ செக்ஷன் போட்டு அதுக்குள்ள ஸ்க்ரூ அடிச்சு கிளாம்ப்லாம் எதுவுமே உங்களுக்கு வெளியில தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க சாஃப்ட் க்ளோசர். பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது பேட்டரி வச்சிருக்கிறதுனால வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு ஸ்லைடிங் டைப் வேணும்னு கேட்டாங்க. அதனால ஸ்லைடிங் டைப்பும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ இதோட மேல ஃபுல் இமேஜ் பார்த்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி டேபிள் மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்க ட்ரா கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் தான். பாருங்க இங்கே 2 ஸ்லாப் கொடுத்துருக்கோம். என்னன்னா எல் கிளாம்ப்லாம் எதுவுமே தெரியாது. நாங்கள் ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எல் கிளாம்பு எதுவுமே தெரியாது. எல்லாமே ஏ செக்ஷன் போட்டு அடிச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் எல் கிளாம்ப் வைக்கிறதோட ஏ செக்ஷன் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நிறைய பேர் எல் கிளாம்ப் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து வரது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல தான் வரும். அதனால அது வந்து துரு பிடிச்சிரும். நம்ம கிச்சனுக்குள்ளெல்லாம் எல் கிளாம்ப் அடிச்சோம்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஏ செக்ஷன் பாருங்க உங்களுக்கு ஏ செக்ஷன் தெரியும். பாருங்க இது ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கா? பாருங்க இதுதான் ஏ செக்ஷன். பாருங்க இந்த பார்டர் மாதிரி உள்ள நாங்க உட்டு இந்த உள்ள உட்டு கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு மேல இந்த ஷீட்டை சொருவி பேஸ்ட் விடுவோம். இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல் கிளாம்பு வைப்பாங்க உள்ளார. அந்த மாதிரி வச்சா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு ஸ்டெடி டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங். இங்க ஓபன் பண்ண முடியாது இடிக்கும் அப்படின்றனால இங்க வந்து ஒரு ஸ்லைடிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். சேம் அதே மாதிரி இது ரெண்டாவது பெட்ரூம். ரெண்டாவது பெட்ரூம்லயும் அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இந்த பெட்ரூம்லயும் பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வாங்க. இது வந்து கீழே வந்து பக்கத்துல பண்ண மாதிரியே பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து 2 டோர் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரா கொடுத்துருக்கோம். பாருங்க ட்ராலாம் ஃப்ரீயா போகும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்கேயுமே ஒரு ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம்.
ஓகேங்களா, இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் பெட்ரூமு, அதாவது வீட்டுக்கு வெளியே அதில் வந்து ஒரு அட்டாளி மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே பாக்ஸ் அடிச்சு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பாக்ஸ் அடிச்சு பண்ணியிருக்கோம், எந்த எல் கிளாம்பும் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பாருங்க, இதுவுமே சாஃப்ட் க்ளோசர் தான் வச்சு பண்ணியிருக்கோம். பாருங்க, நீங்கள் இதில் ஒரு 20 கிலோ பக்கம் வச்சுக்கலாம், எதுவுமே நல்லாவே தாங்கும். பாருங்க, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேயே சொல்லியிருக்கேன். ஏ செக்ஷன் போட்டு உள்ள வுட்டு போட்டு ஸ்க்ரூ அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராங்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவுத்துல எல் கிளாம்ப் வைப்பாங்க, அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம உள்ள மட்டும், இப்போ வெளியில வந்து நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, வெளியில வந்து இந்த பார்டர் மாதிரி தெரியுது, அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாருங்க, வெளியில எல்லாம் எந்த பார்டரும் வராது. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏ செக்ஷன் கொடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா, அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உட்டன் டைப்ல வந்து நிறைய எல் கிளாம்ப் யூஸ் பண்றீங்க. எல் கிளாம்பே முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கிச்சன்ல சொல்றேன், எல் கிளாம்ப் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நாங்களே பாக்ஸ் மாதிரி அடிச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இங்க வந்து ஒரு 6க்கு 2 வந்து ஷூ ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் தான் பண்ணியிருக்கோம். பேனா கீழே எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்க, தான் சாஃப்ட் க்ளோசர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நாங்களே பாக்ஸ் அடிச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது நல்லா வெயிட் நல்லா தாங்கும். நீங்க ஏரியா உட்காரலாம் தாராளமா, ஒண்ணுமே ஆகாது. பாத்தீங்களா, ஒண்ணுமே ஆகாது, நீங்க ஏரியா உட்காரலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். மேல வந்து கண்ணாடி வந்து நம்ம ஃப்ரேம்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து யூபிஎஸ் பாக்ஸ்க்காக 2 இது பண்ணி கொடுத்துருக்கோம், டோர் மாதிரி பண்ணிருக்கோம். எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க எதுவுமே ஸ்லாப்பே எதுவுமே கிடையாது, எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மீட்டர் பாக்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா, பாருங்க, தான் எல் கிளாம்பு. இந்த மாதிரி எல் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல் கிளாம்பை இங்க அடிப்பாங்க, இங்க ஒரு எல் கிளாம்பு, இங்க ஒரு எல் கிளாம்பு அடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிடையாது. இந்த மாதிரி ஏ செக்ஷன் போட்டு ஸ்க்ரூ பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் விட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும். இந்த எல் கிளாம்ப் யூஸ் பண்ணாம ஃப்ரேம், லாஃப்ட் ஃப்ரேமுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனா இந்த மாதிரி பாக்ஸ் அடிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த எல் கிளாம்ப் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் தாங்கும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் தாங்காது. நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இதுல 8 ஸ்க்ரூ அடிச்சிருக்கும். 8 ஸ்க்ரூல வந்து இந்த எல் கிளாம்ப் வச்சா உங்களுக்கே தெரியும் எப்படி தாங்கும், நீங்களே பாருங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு மீட்டர் பாக்ஸ் மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நீங்க பார்த்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வேஸ்ல வந்து இது வரைக்கும் யாரும் சாஃப்ட் க்ளோஸ் வச்சிருக்க மாட்டாங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கோம். ஓகேங்களா, எல்லா கம்பெனிலையுமே பண்ணிக்கலாம். இந்த கம்பெனில தான் வந்து சாஃப்ட் க்ளோஸ் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க உங்ககிட்ட. எல்லா கம்பெனிலையுமே சாஃப்ட் க்ளோஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இப்போ நான்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் ஆசாரி ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா, எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ஆசாரி குடும்பம் தான். அதனால இந்த ஒர்க் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசர் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். எப்படி எங்க வுட்டு வைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்ப புதுசா வேலை கத்துக்கிட்டு எனக்கும் வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்குலாம் வேலை கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த சாஃப்ட் க்ளோஸ் எல்லாம் அவங்களுக்கு வைக்க தெரியாது, கசாமுசான்னு பண்ணிடுவாங்க. அதனால நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஒர்க்கு கொடுங்க. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் சர்வேஸ் மெட்டீரியல்ல பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிச்சனு, டிவி யூனிட்டு, டைனிங் ஹாலும் வந்து காக்கா யூபிவிசி வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்காரங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்ப்போம் வாங்க.
இதான் கிச்சனு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர், இங்கேயுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் தான் வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே போய் காத்திக்கும் பாருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்பூன் வச்சுக்கிற மாதிரி 4 மாடலர் கிச்சன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் தனியாகவே எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து கிரேவும் ஒயிட்டும் போட்டால் நல்லா இருக்கும்னு நாங்கள் வந்து உட்டன் டைப் தான் சொன்னோம். வீட்டுக்காரங்க தான் வந்து கிரேவும் ஒயிட்டும் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. உண்மையாலுமே இது ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. உட்டில் பண்ண மாதிரியே இருக்கு. நீங்க வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இது வந்து யூபிவிசியில் பண்ண மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உட்டில் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, கேஸ்க்கு வந்து நாங்கள் எல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ட்ராலாம் பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்க, எதுவுமே டைட்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணி போட்டோம்னா நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி பாக்ஸ். ஓகேங்களா? பாருங்க, அரிசி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு நீங்கள் 50 கிலோ வரைக்குமே வச்சுக்கலாம் அரிசி பாக்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல எதுவும் அவங்க கண்ணாடிலாம் வேண்டாம். ஏன்னா கிச்சன்ல வந்து நம்ம சிம்னி வச்சாலும் அந்த எண்ணெய் பசை பிடிக்குது, அதனால எங்களுக்கு கண்ணாடியில கிளீன் பண்றதுக்கு செட் ஆகாது. அதனால நீங்க டோராவே போட்டு கொடுத்துருக்குன்னு கஸ்டமர் சொன்னாங்க. அதனால நம்ம டோராவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, நாங்க வந்து ஃப்ரேமுக்கு மேல இங்க மட்டும்தான் எல் கிளாம்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த சைடில் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் எல் கிளாம்ப் யூஸ் பண்ணுவோம். கீழே கிச்சனுக்குலாம் எங்கேயுமே எல் கிளாம்ப் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இங்க பண்ணியிருக்கோம். எதுக்குமே அவங்க கிளாஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இதுக்கும் அந்த சர்வேஸுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்பீங்க. இப்போ வந்து அவ்வளவா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து அதுவும் வந்து ஹெவி மெட்டீரியல் தான், இதுவுமே ஹெவி மெட்டீரியல் தான். என்னன்னா, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து சர்வேஸ்ல இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி யூபிவிசி கலர்ஸ்லாம் சர்வேஸ்ல கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காக்கா, உட்பின்னு, ஜாம்சனு, ரியல் பிளாஸ்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனில வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? சர்வேஸ்ல வந்து இந்த மாதிரி கலர்ல வந்து அவைலபிளா இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா சர்வேஸ்லயே இந்த கிச்சனையும் போட்டிருப்போம். வாங்க நம்ம டைனிங் ஹால் பார்க்கலாம். அப்படியே அங்கிருந்தே வாடே நீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டைனிங் ஹால் இங்கே இருக்கிறதுனால இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா யூபிவிசி மெட்டீரியலில் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? பேக் பேனல் கொடுத்து எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வந்து ஆசாரி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாருங்க, இந்த தட்டுப்பலகை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர தட்டுப்பலகைக்கு காடி எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? காடினா பிளைவுட்ல எப்படி வந்து 4 இன்ச்சு காடி எடுத்து இந்த பல தட்டுப்பலகை இப்படி சொருவாங்களோ அது மாதிரி இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க இந்த கார்னர்லாம் எல் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த பெரிய பெரிய தட்டுப்பலகைக்கு மட்டும் காடி எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து யூபிவிசியில காடி எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரதுக்கு மட்டும் காடி எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி பெருசா வருது இல்லைங்களா தட்டுப்பலகை, இதுக்கு மட்டும் வந்து நாங்க காடி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, பேனாக்கள் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பேனாக்கள் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு சைடுல எல்லாம் 2 இன்ச் பார்டர் மாதிரி தெரியும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும்.
ஓகேங்களா, அதுவும் உட்டன் டைப் தான். அதாவது பேனா கீழ பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கான பிளைவுட்ல பண்ற மாதிரி வராது. பிளைவுட்ல பண்ற ஃபினிஷிங் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசர் வச்சு தான் பிளைவுட்ல பண்ண முடியும். மற்றபடி அவங்க பேனா கீழே வைக்கிறப்ப இந்த சைடு ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி தெரியும். அது வந்து உங்களுக்கு ஏதோ தப்பால டோர் போட்ட மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட்ல எப்படி உட்டன் டைப்ல பண்ணிருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம டிவி யூனிட் பண்ணலாம், பார்க்கலாம். பூஜை ரூம் காட்டுறது இல்லை. பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டோர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சர்வீஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம். இவங்க மேலேயே எனக்கு கல் இருக்கு, எனக்கு வந்து ட்ரே மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், நாங்க மேலேயே எல்லாம் வச்சுக்கிறோம் அப்படின்னால சும்மா க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டிவி யூனிட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அகலம் வந்து 15, ஹைட் வந்து 7 அடியில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசியில் பண்ண மாதிரியே தெரியாது, புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய டிவி யூனிட் யூபிவிசியில் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும். இது வந்து யூபிவிசியில் பண்ணது தான், பிளைவுட்ல பண்ணது கிடையாது. பாருங்க, ஹேண்டில்லாம் அழகா வச்சிருக்கோம். இது வந்து நம்ம அந்த ரிமோட் ஒர்க் பண்றதுக்காக 2 கிளாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரைட்டா வர தட்டு பலகைக்கெல்லாம் காடி எடுத்திருக்கோம். ஓகேங்களா, காடி எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி காடி வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. இது வந்து பின்னாடி லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்கோம். அவர் இன்னும் எலக்ட்ரீஷியன் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, அதனால அந்த லைட் செட்டிங் போட்டு காட்ட முடியாது. இதோடைய ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டல் பேனல் போட்டிருக்கோம் பின்னாடி பேக் சைடு. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெயினாக வந்து இதை நாங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி யாருமே பண்ணி தர மாட்டாங்க. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சைடில் எலக்ட்ரீஷியன் வேணும்னா எலக்ட்ரீஷியனே கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுதான் பேனா கீல். ஓகேங்களா, பாருங்க இப்படிதான் இருக்கும். இது வந்து எஸ்எஸ்லயே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 அடியும் 6 அடியும் இருக்கும். இதுதான் பேனா கீல். இந்த பேனா கீல் வச்சு உட்டன் டைப்ல பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த மாதிரி உட்டன் டைப்ல பண்ணலாம். அப்படி பண்றப்ப என்னன்னா ஒவ்வொரு 2 டோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல 2 இன்ச்சு கேப் வரும். அது வந்து அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுதான் வந்து உட்டன் டைப். பிளைவுட்ல எப்படி பண்றோமோ அது வந்து சேம் இதுதான். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா சொல்ல, அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து அதுக்கு போறதுக்கு நீங்க இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோஸ் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாஃப்ட் க்ளோஸருக்கு வந்து உள்ள வந்து உட்டு சொருக கூடாது. இந்த சாஃப்ட் க்ளோஸருக்கு உள்ளார வந்து உட்டு சொருக கூடாது. ஓகேங்களா, ஸ்டிக்கு தான் சொருகணும். நம்ம உட்டு சொருகிறப்ப மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம உட்டு சொருவிக்கலாம். ஆனா இந்த சாஃப்ட் க்ளோஸருக்கு மட்டும் நம்ம ஸ்டிக்கு தான் சொருகணும். ஸ்டிக்கு சொருகணும்னா தான் நம்மளுக்கு எத்தனை வாட்டி ஸ்க்ரூ கழட்டி நம்ம முறுக்குனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆகும். இப்போ உட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை கழட்டிட்டு 3ஆவது தடவை முறுக்கிறப்ப பொழந்துக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கு வந்து அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டிக் எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இங்க போட்டு நம்ம பண்ணா மட்டும்தான் ஸ்க்ரூ நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம கழட்டி பண்ணிக்கலாம். அதனால மற்ற இதுக்குள்ள இது இங்க போறதுக்கு கூட நம்ம உட்டு போட்டுக்கலாம். ஆனா வந்து இந்த டோர்ல வர கீழுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டிக்கு தான் சொரியாகணும். உட்டு சொருவுனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உட்டுனா டீ குட்டி யூஸ் பண்ணுங்க, தேக்கு குச்சி யூஸ் பண்ணுங்க. மற்றபடி சவுக்கோ லப்பர் உட்டோ இதெல்லாம் 100% தாக்காது. ஏன்னா வந்து நாங்க வந்து ஆசாரிங்க, உட்டை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். சால் மரம் கூட தாங்காது. ஓகேங்களா, தேக்கு குச்சி மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. உள்ள போறதுக்கு எல்லாத்துக்குமே தேக்கு குச்சி யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த அது என்னது இது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க.
அது என்ன, சவுக்கு குச்சி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? வந்து என்னுடைய நிறையா வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறீங்க, எனக்கு நல்ல ஆதரவு தரீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னன்னா எங்களுக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு ரூமு, டாய்லெட் வசதியோட பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ நாங்கள் சேலத்தில் வந்து என்ன கோட் பண்ணுறோமோ அதே தான் வந்து நாங்கள் இப்போ சென்னையில் வந்து எங்களுக்கு வேலை வருதுன்னா சென்னையிலையும் அதே தான் கோட் பண்ணுவோம். மற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு வந்து 100% ஒரு ரூமும் ஒரு டாய்லெட் வசதியோட ஒரு ரூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி எதுவுமே தேவையில்ல. என்னுடைய வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது சர்வீஸ் மெட்டீரியலுக்கும் காக்கா மெட்டீரியலுக்கும் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. என்னன்னா காக்கா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரை வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி கலர்லாம் வந்து சர்வீஸ்ல கிடையாது. சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. எதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபோன் மட்டும் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேட்டு கட் பண்ணிடுறீங்க. எப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ மெட்டீரியல் ஆகுது, எவ்வளோ ஹார்ட்வேர் ஆகுது, எவ்வளோ லேபர் ஆகுது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியும் அப்படின்றத எங்களால் சொல்ல முடியும். ஃபோனை போட்டு ஏங்க 10க்கு 10 ரூம் இருக்குங்க, எவ்வளோங்க ஆகும்னு கேட்டால் அப்பெல்லாம் 100% சொல்லவே முடியாது. எதா இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.